ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மதியோடைய அப்பாவை திரும்பவும் வீட்டுக்கு வர வச்சு, அதுவும் அவர்கிட்டயே மதியை பற்றி உங்கள் பொண்ணை எப்படி வளர்த்து வச்சுருக்கீங்க, முதல்ல உங்கள் பொண்ணை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு பெத்த அப்பாக்கிட்டேயே புகுந்த வீட்டிலேருந்து சொல்கிற வார்த்தையை சொல்கிறாங்களா அவங்க. ஸோ அதை கேட்டு அவருடைய நெஞ்சே வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க அந்த அளவுக்கு பேசுகிறாங்க. யாருக்குமே நடக்கக்கூடாத ஒரு கொடுமை மதிக்கும் அவருடைய அப்பாவுக்கும் நடந்துட்டுருக்கு. மலரும் பாக்கியராஜும் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவங்க எல்லாரும் பேசுகிறது தப்பு அப்படின்னாலையும் எதுவுமே பேச முடியாமல் ஒரு குற்ற உணர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க உங்கள் பொண்ணை தயவு செஞ்சு நீங்களே கூட்டிகிட்டு போயிடுங்க, உங்கள் பொண்ணை எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துலேருந்து இப்படி சொன்னால் அவருக்கு எப்படி இருக்கும். அவர் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் முதல்ல எங்கிட்ட நம்ம கூட்டிகிட்டு போகலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட மதியம் அவங்க அப்பா கூட போகிறாங்க. இருந்தாலே அவங்க இதை நினச்சி ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சாரிப்பா, எல்லாம் என்னால் தான், நீங்கள் ஏன்ப்பா அங்கே வந்தீங்க, நான் அங்கேயே இருக்கிறேன், இல்லை வேறு எங்கேயாச்சும் கூட போயிருப்பேன்ல, அவங்க அப்படியே என்னை வீட்டில் சேர்க்கலனாலையும் இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் திரும்பவும் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் எது கொடுத்துருப்பேன், அப்புறம் எதுவாக இருந்தாலும் அவங்க பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் எதுக்குப்பா இங்கே வந்தீங்க, ராத்திரி முழுக்க நான் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போயிருக்கோம், அந்த குடும்பம் என் வழிக்கு வந்திருப்பாங்க இல்லைப்பா அப்படின்னுமோ. மதி ஓங்கி அரைஞ்சான்னு வச்சுக்கோ அப்படின்னு அவங்க அம்மா கோவத்தோடு வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவோம். பின்ன என்னங்க, ஏற்கனவே பட்டதெல்லாம் போதாதா, இப்போ போலீஸ் ஸ்டேஷனு கம்ப்ளைண்ட்னு கொடுக்க போய் தான் இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறோம். இப்போ திரும்பவும் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், அங்கேயே உட்காந்துட்ருக்கேன் அப்படின்றாங்க. அரை மணி நேரம் நீ வெளியே உட்காந்துட்டுக்கு அவங்க எல்லாரும் ஃபோனை பண்ணி எங்கள் மான மரியாதை போச்சு, அது போச்சு, இது போச்சு, உங்கள் பொண்ணை எப்படி வளர்த்து வச்சுருக்கீங்க, உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்கன்னு அந்த பேச்சு பேசுகிறாங்க. தங்கராஜனை ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. நீ என்னமோ திரும்பவும் அங்கேயே உட்காந்துட்டு இருந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னுவோம். நான் சொல்கிறது கேளுமா அப்படின்னுவோம். இங்கே பாரு, நீ எதுவும் பேசாத, வாயை மூடிட்டு அமைதியாக இரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அது பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவோம். இது கேட்டதுக்கப்புறமா தான் மதியம் சரி, அவங்க தங்கச்சி, அவங்க அம்மாவும் சரி எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க பேசுறீங்க நீங்கள் அப்படின்னு. ஆமாம், நம்ம மதியை நம்ம யோசிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்துருக்கணும், நாம் தான் தப்பு பண்ணிட்டோமோ, தங்கராஜனை சொல்கிறாருன்ற ஒரே காரணத்துக்காக அந்த குடும்பத்தில் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். போலீஸாக இருக்காரு, நல்லா பார்த்துப்பாரு, அந்த குடும்பத்தில் மலர் இருக்கா, எல்லாத்தையும் பார்த்து புரிஞ்சுப்பாங்க. நம்ம தங்கராஜனுடைய சம்மந்தி குடும்பம், அவங்க பொண்ணு எடுத்துருக்கிற குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கும்னு தான் கல்யாணம் பண்ணி மதியை கொடுத்தோம். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கலே. நீ சொன்ன மாதிரி அவங்க சைடு தப்பா மதி சைடு தப்பான்னு எனக்கு சத்தியமாக புரிஞ்சிக்க முடியல. ஆனால் அங்கே போய் நின்னதுக்கப்புறமா அவங்க பேசின வார்த்தையிலேருந்தே நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். என்னமோ அதுக்கப்புறம் நடந்திருக்கு. மதி சாரி கேட்டால் மட்டும் இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும்னு எனக்கு தோணலை. அடுத்தடுத்து இந்த பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும் போல இருக்கு. நாம் தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க அப்பா வருத்தப்பட்டு பேசுவோம். அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் ஏன்ப்பா இதெல்லாம் நினச்சி வரி பண்ணிக்கிறீங்க, அவங்க செஞ்ச தப்புக்கு நீங்கள் எதுக்குப்பா உங்களை போட்டு வருத்திக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு உன்னை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்காதது ஏன் தப்பு தானம்மா அப்படின்னு அவங்க அப்பா பேசுவோம். மதிக்கே இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்களும் இப்போ இவ கூட சேர்ந்துக்கிட்ட அப்படின்னுவோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நான் மதியை கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடி போகிற வரைக்கும் கூட அங்கே தப்பு நடக்குதா இல்லை மதி தப்பு செய்கிறாள்னு தானே நீயும் புலம்பிட்டு இருந்த. இப்போ என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரியே பேசுகிறேன். நம்ம பொண்ணு வீண் பிடிவாதம் பிடிக்கிற வேலைன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருந்தோ இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்னமோ பிரச்சனை நடந்திருக்குல்ல அப்படின்னுவோம். இங்கே பாருங்கப்பா, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நீங்கள் எல்லாம் நம்புகிற மாதிரி உண்மையிலே தான்ப்பா, நான் எந்த தப்புமே பண்ணலைப்பா. நான் சொன்னது வேற, அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லி விடுறது வேற. அங்கே இருக்கிற மலராக்காவுக்கு இது எல்லாமே நல்லாவே தெரியும். அதனால தான் அவங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நீங்கள் அவங்க சொல்கிற பேச்சு கேட்டுக்கிட்டு என் பக்கம் கோபம் தப்பாக இருக்கிற மாதிரி பேசினதுனால தான் நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஆகாஷாக பேசிக்கிட்டேனே தவிர வேறு எதுவும் கிடையாதுப்பா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. புரிது மதி, ஆனால் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும். இங்கே பாருமா, எவ்வளோதாம்மா அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க, சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்களால செய்ய முடியாதுன்னா அவங்க நான் சொன்ன விஷயத்த மட்டும் அவங்க பிள்ளைக்கிட்ட சொல்லி நான் இப்படி தான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பஞ்சாயத்தெல்லாம் கூட்டி உங்களை கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்கன்னா கூட அடுத்த நாள் இருந்து நானும் சரி போனால் போகத்துன்னு சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு அந்த குடும்பத்தை அனுசரித்து போயிருப்பேன். ஆனால் அவங்க
நான் சொல்லாததையும் மீறி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டாங்கம்மா. நான் அதில் ஒரு வார்த்தை கூட சொல்லவே கிடையாது. அவங்க ரொம்ப தப்பாக பேசுகிறாங்கம்மா. அப்படியெல்லாம் நான் பேசவே கிடையாது. அப்புறம் எதுக்கும்மா நான் சாரி கேட்கணும்? அவங்கள அமைதியாக நீங்கள் இருங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு இருங்க. உங்கள் பிள்ளைய நீங்கள் பொறுக்கி மாதிரி வளர்த்து வச்சுருக்கீங்க. நீங்களாம் ஒரு அம்மாவா? பிள்ளை வளர்க்க தெரியாத உங்களுக்கு எதுக்கு பிள்ளை? நீங்கள் ஏன் பிள்ளை பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னு அவங்க கேட்ட ஒரு வார்த்தையை கூட நான் என் வாயால் சொல்லவே இல்லை அப்படின்னு மதி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு அவங்க அப்பா அம்மாவும் அதிர்ச்சியாக தான் ஆகுறாங்க. என்ன மதி சொல்கிற நீ அப்படின்னுவோம். ஆமாம்மா, இது எதுவுமே நான் சொல்லவே கிடையாது. ஆனால் இவங்க அது எல்லாத்தையும் அவங்க பிள்ளைக்கிட்ட சொல்லி நான் இப்படியெல்லாம் கேட்டேன் அப்படின்னு அவர் கோவத்தை உண்டு பண்ணி என்னை திட்டணும். அவர் என்னை திட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு அவங்க நினச்சி ஒரு பிளான் போட்டாங்க. அது சரியாக போயிடுச்சு. அவங்களுக்கு நெஞ்சு வலி கூட கிடையாது. சும்மா நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்படியெல்லாம் அவங்க ட்ராமா பண்ணிவிட்டு இப்படியெல்லாம் சொல்லி அவரும் கோவப்பட்டு கரெக்டாக அவங்க நினச்ச மாதிரி என்னை திட்டி வெளியே அனுப்பிட்டாங்க. இதை தான் அவங்களுக்கு வேணும். அதனால தான் அவங்க நிம்மதியாக இருக்காங்க. நான் சாரி கேட்டுட்டா மட்டும் அந்த வீட்டில் என்னை அடுத்து நிம்மதியாக இருக்க விட்டுருப்பாங்களா? அடுத்தடுத்த நாளும் நான் ஒரு நாள் சாரி கேட்டுட்டு அடுத்த நாள் நான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா அடுத்தும் நம்ம வேலைக்கு வந்துடுவா, இவன் நம்ம வேலைக்கு வந்துட்டான்னு அடுத்தடுத்து அவங்க இதே மாதிரி தாம்மா பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இது இவங்க இன்னைக்கு நேற்று செய்யல, காலங்காலமாக நடந்துட்டுருக்கு. பாவம்மா அந்த மலரக்கா, அவங்க அந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி ஒரு ரிமோட் மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்காங்கம்மா. அந்த மாதிரி என்னையும் மாத்திரம் நினைக்கிறாங்க. அதுக்கு தான் அவங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. விட்டு கொடுத்து போகிறது இல்லையா, அந்த குடும்பத்துக்காக சமைக்கிறதோ வேலை செய்கிறதோ எனக்கு கஷ்டம்னு நான் சொல்ல வரல. இவங்க சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையும் வேணுண்டே வேலை வாங்குறாங்கம்மா. மருமகளை மாமியாராக நம்ம கெத்தாக அவங்கள கைக்குள்ளே போட்டுக்கணும்னு அப்படின்னு அதிகாரத்தில் இவங்க நடக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய தப்புமா. அப்படியெல்லாம் நடந்துக்கக்கூடாது. சட்டம் இப்போ அந்த மாதிரி கிடையாதுமா. எல்லா சட்டமும் மாறியாச்சு. இவங்க அதை புரிஞ்சுக்காம பழைய காலத்து ஆளுங்க மாதிரி கௌரவம் மானம் மரியாதைன்னு இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்கம்மா. அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புமா அப்படின்னு மதி சொல்லவும், பார்த்தியா நம்ம பொண்ணு சொல்லத்தை கேட்டியா? அவங்க வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனால தான் மதியம் அந்த வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காமல் இருந்திருக்கிறா. இது புரியாமல் நாமளும் மதிக்கிட்ட போய் அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ, புரிஞ்சுக்கோ, மன்னிப்பு கேளுன்னா மதி என்ன பண்ணுவா? கொஞ்ச நாளைக்கு மதி இங்கே இருக்கட்டும், அப்புறம் எதுவாக இருந்தாலையும் பார்த்துக்கலாம். மதி நீ இங்கே இருமா அப்படின்னுவோம். சாரிப்பா, தேவையில்லாமல் நான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னுவோம். என்ன மதி நீ எதுக்காக சாரி கேட்குற? நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம். உன்னை அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ உன் வாழ்க்கை அந்த நிலைமைக்கு நிற்கிறதுக்கு காரணம் நாங்கள் தானே. எங்களை தான் சொல்லணுமே தவிர உன் மேலே எந்த தப்பும் இல்லை. நீ இதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு மதியை சொல்கிறோமோ. மதியம் அவங்க அக்கா தங்கச்சி ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னங்க நீங்கள் மதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, இதனால் இப்போ அவள் வாழ்க்கை தாங்க பாதிக்கப்பட்டு நிற்கிது, இப்போ என்ன பண்ணுது அப்படின்னுவோம். என்ன பண்ண சொல்கிறது? நாம் தானே கல்யாணம் பண்ணி வச்சோம், இப்போ நாம் தானே மதிக்கு சப்போர்ட்டாக நிற்கணும். நாமளே மதிக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா மதி என்ன பண்ணுவா? மதி எங்கே போவா? அன்னைக்கு அவள் காலில் விழுந்து அந்த கல்யாணம் அவள் அவ்வளோ தூரம் வேண்டான்னு சொல்லியும் நாம் தானே பண்ணி வச்சோம். நம்மளுடைய கௌரவத்துக்காகவும் நாம் நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் அன்றைக்கி மதிக்கிட்ட கெஞ்சாது குறையாக கெஞ்சி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டா. அவளுக்கு சுத்தமாக ஒரு துளி கூட விருப்பமே இல்லை. அப்புறம் அதை மீறி கல்யாணம் பண்ணிட்டு போய் மதி அந்த வீட்டில் தானே இருந்தா. அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் தப்பாக நடந்துக்கிட்டு இப்படி நடந்துக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நாம் தானே மதிக்கு சப்போர்ட்டாக நிற்கணும். வேறு என்ன பண்ண முடியும்? அவங்க இப்படி இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. நான் தப்பு பண்ணிட்டேன். தங்கராஜ் சார் பேச்சே கேட்டிருக்கக்கூடாது. ஒருவேளை ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டா. அவர்கிட்ட நம்ம கடன் பட்டிருக்கிறோம், அவங்க நம்ம இப்படி தான் நடத்துவாங்கன்னு ஒரு செகண்ட் நான் யோசிக்காமல் போயிட்டா. அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணோன்னு அவர் தான் நம்ம பொண்ணை கண்டிச்சு அவங்க நினைக்கிற மாதிரி எல்லாருமே மாற்றணும்னு நினைக்கிறாங்களே தவிர யாருமே மதி பக்கம் எந்த தப்புமே இல்லைன்றது புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு அப்படியெல்லாம் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேட்டுட்டு மதியம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இல்லை இது இப்படியே விடக்கூடாது, அடுத்தடுத்து நம்ம ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்கணும். நம்ம வாழ்க்கைக்காக நம்ம கல்யாணம் பண்ணி குடும்பம் பண்ணி இப்படி வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. அவங்களே பொண்ணு கேட்டாங்க, கடைசியில் அவங்களே இப்படி பண்ணிட்டாங்க. நாம் அமைதியாக இருக்கக்கூடாது, நம்ம அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு மதி இதை சும்மா விடக்கூடாது. இந்த மாதிரி எத்தனை மாமியார் ஊர் உலகத்தில் இருக்காங்க, பாவம் மடராக்கா வேற. இதுக்கெல்லாம் அவங்களுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட்டையும் தண்டனையும் கொடுக்கணுன்றதுக்காக மதி ஏதாச்சும் செய்யணும்னு தீவிரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு மதியை நினச்சி நைட்டு முழுக்க அவங்க அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி தூக்கமே வரது கிடையாது.
ஆனால் மதி இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு அங்கே எல்லாரும் நிம்மதியாக இருக்காங்க. எப்படியோ வீட்டை விட்டு போய் தொலைஞ்சா திரும்பவும் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சுரேஷும் அமைதியாக இல்லாமல் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறாரு, மதிக்கு கால் பண்ணி இனி இந்த வீட்டு பக்கமே வந்துடாத, தயவு செஞ்சு நீ அங்கேயே இருந்துரு, உன்னோட திங்ஸ் எல்லாம் இருக்குது, பேக் பண்ணி நாளைக்கு யாருக்கிட்டையாச்சும் கொடுத்து அனுப்பி விடுற, நீ என் வாழ்க்கையிலே சுத்தமாக கிடையாது, நான் உனக்கு தாலி கட்டினத்தையே மறந்துடுறேன், நீ அப்படியே அங்கேயே உன் அம்மா வீட்டிலே இருந்துரு, இங்கே வந்து திரும்பவும் எங்கள் உயிரை வாங்கிட்டு இருக்காத, இப்போதான் வீடு நிம்மதியாக இருக்குன்னு சுரேஷ் சொல்லவும் இது மதிக்கு இன்னமும் கோவத்தை அதிகப்படுத்திடுச்சு. கண்டிப்பாக இவங்களை சும்மாவே விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் அவங்க அம்மா காஃபி கொடுக்குறாங்க. மதியம் காஃபி குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. மதி உன்னை நினச்சி அப்பா நைட்டு முழுக்க தூங்கவே இல்லை, என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன சண்டை சச்சரவுகளாக இருந்தாலும் எங்களுக்காக கொஞ்சம் நீ பொறுத்துக்கிட்டு இருந்திருக்கலாம்ல மதி அப்படின்றாங்க. அம்மா அப்பா அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ ஏமா அப்படி இருக்க அப்படின்றாங்க. புரியுது மதி, நீ வேண்டான்னு சொல்லியும் அந்த வாழ்க்கையை உனக்கு நாங்கள் தான் தேர்ந்தெடுத்து கொடுத்தோம், அதை நாங்கள் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் அதுக்காக எல்லா குடும்பத்திலும் இருக்கிற பிரச்சனையும் தானே மதி, அப்படியே இந்த பிரச்சனையை விட்டுட்டா எப்படி, நீ இங்கே இருந்துட்டினா உன் அப்பா அதை நினச்சி ரொம்ப கவலைப்படுவார், எப்படியாச்சும் மாப்பிள்ளைக்கிட்டேயோ இல்லை வீட்டில் யார்கிட்டயாச்சும் பேசி அந்த வீட்டுக்கு போகிற வழியே பாரு மதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா நாங்கள் இருக்கிறது உங்களுக்கு பாரமாக இருக்கா அப்படின்னு சொல்லிடுங்க, நான் எங்கேயாச்சும் போயிட்டுறேன், இங்கே இருக்க விரும்பலை அப்படின்னுமோ. மதி என்ன சொல்கிற நீ, அப்படி மட்டும் செஞ்சேன்னா இன்னமும் அது எங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படின்னுமோ. அப்புறம் என்னம்மா நான் இவ்வளோ தூரம் என்ன நடந்துச்சுன்னு எடுத்து சொல்லிட்டேன், நீங்கள் இதை புரிஞ்சுக்காமல் இப்படி பேசுகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் ஒரு முடிவு எடுத்துருக்கிறேம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் என் வீட்டுக்கு போயிடுவேன், நான் இங்கேயே நிரந்தரமாகலாம் இருக்க மாட்டேன், அப்பாவை இதை நினச்சி கவலைப்பட வேண்டாம்னு நீங்கள் சொல்லுங்கன்னு மதி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அதுக்கு அடுத்து போகிறாங்க. மதியம் அடுத்து ரெடி ஆகிட்டு வெளியில் கிளம்புறாங்க. அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனில், அதுவும் சுரேஷ்கிட்டே டேரெக்டாக போய் சுரேஷ் மேலேயும் சரி அவங்க மாமா மேலேயும் சரி அவங்க அம்மா மேலேயும் சரி எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு போய் நின்றுட்டுருக்காங்க. முதல்ல வெயிட் பண்ண சொல்கிறாங்க, வேற ஒரு கேஸ் விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அடுத்து சார் உங்களை பார்க்க ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்கன்னு உடனே உள்ளே வர சொல்லுங்கன்னு சுரேஷ் யாருன்னு தெரியாமல் வர சொல்லிடுறாங்க. மதியை பார்த்த உடனே அவருக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. மதிய நேராக இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்காங்க. இன்னொரு சைடு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு மலர் வழக்கம் போல் அவங்க வேலைகளை செஞ்சுட்ருக்கோம். அவங்களுக்கு இன்றைக்கி நாளே ஓடலை, என்னதான் அறக்க பறக்க எல்லா வேலையும் செஞ்சாலையும் கூட இதுக்கு முன்னே கொஞ்ச நாளாச்சு மதி இருந்தாங்க, சப்போர்ட்டிவாக இருந்தாலையும் ஒரு விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. இதை நினச்சி பாக்கியராஜ்கிட்டே சொல்லிகிட்டே இருக்காங்க, எங்கள் அத்தை மாமா பண்ணுறதெல்லாம் கொஞ்சமாச்சு சரியா, ஒரு சின்ன பிரச்சனைன்னு அதை பேசி தீர்த்துக்க முடியாதா, அவங்க வழிக்கு வரல அப்படின்னா என்ன வேணாலையும் பழிய போட்டு அடுத்த மதியை வீட்டை விட்டு துரத்துருவாங்களா, அப்போ நாளைக்கே நான் இதெல்லாம் உங்ககிட்ட செய்ய முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன்னு இவங்களை எதிர்த்து பேசினா என்னையும் தாளாரமாக வீட்டை அனுப்பிடுவாங்க போல இருக்கு. என்னங்க இதெல்லாம் இவங்க பண்ணுறது ரொம்ப தப்புங்க. மதியோட அப்பா கிட்டேயே மதி உங்கள் பொண்ணை நீங்கள் எப்படி வளர்த்துருக்கீங்க, பொண்ணாக வளர்த்து வச்சுருக்கீங்க, உங்கள் பொண்ணு தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போயிடுங்கன்னா எப்படிங்க அவர் அந்த மனுஷன் தாங்கிக்குவார், ஏற்கனவே ஒரு உடம்பு சரியில்லாத மனுஷன், இப்படியெல்லாம் சொல்லி மதியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்களே, இப்போ மதி போய் அங்கே இருக்கிறதுனால அவங்க அப்பா அம்மாவுக்கு அது எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும்னு மலர் பாக்கியராஜ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. புரியுது மலர், எல்லாம் தெரிஞ்சும் நம்ம அந்த பிள்ளைக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ண முடியலையே, சப்போர்ட் பண்ணி பேசினாலையும் அடுத்து என்ன நடக்குன்னு உனக்கும் தெரியல, இவங்கள நம்ம சத்தியமாக மாற்றவே முடியாது மதி, அவங்களா மாறினா மட்டும்தான் இந்த குடும்ப சூழ்நிலையில் மாறும் அப்படின்னு பாக்கியராஜும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சுரேஷ் கேட்கும்போது, என் புருஷனும் என் மாமியார் என் மாமியாருடைய மாப்பிள்ளை இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னு உடனே சுரேஷ்க்கு ஒன்றும் புரியல. வாட் அப்படின்றாரு. சார் நான் தெளிவாக சொல்லிடுறேன், முதல்ல எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற வாழ்க்கையில் உள்ளே போக சுத்தமாக விருப்பமே கிடையாது. என் அப்பா அம்மாவை பிளாக்மெயில் பண்ணி உங்கள் பொண்ணு எங்கள் மச்சானை கல்யாணம் பண்ணியே தீரணும் அப்படின்னு அவர்கிட்ட கடன் வாங்கின ஒரே காரணத்துக்காக நீங்கள் உங்கள் பொண்ணை இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா இல்லை எனக்கு கொடுத்த கடனை கொடுக்குறீங்களான்னு என் அப்பா அம்மாவை பிளாக்மெயில் பண்ணி என்னை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்க. அப்புறம் அவருடைய மச்சானுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. சரி நீ அப்பா அம்மாவுக்கோசம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நானும் கல்யாணத்தை பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் இருக்கிற மாமியார் என்னை அடிமை பண்ணணும் கொடுமை பண்ணணும்னு சித்திரவதை பண்ணுறாங்க. முக்கியமாக என் புருஷன் இந்த வீட்டுக்கே நீ திரும்பவும் வந்துடாத, உன்னால் இந்த வீட்டில் எல்லாருக்குமே நிம்மதியே இல்லை, இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு விருப்பமே இல்லாத என்ன இந்த கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு சரின்னு சம்மதிக்க வச்சு கல்யாணம் ஆன 5-6 மாதத்துலேயே இப்படி என்னை கொடுமை பண்ணி வீட்டை விட்டு வெளியில் போன்னு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. இதுக்கு நான் நியாயம் கேட்டு தான் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறேன். நீங்கள் தான் ஒரு பதில் சொல்லணும். உங்கள் எல்லார் மேலேயும் அவங்க 3 பேர் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்,
கொடுக்குறேன், நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். அப்படி நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலைன்னா உங்களுக்கு மேலதிகாரிங்கிட்ட நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதும். கம்ப்ளைண்ட் எடுக்கிறீங்களா இல்லையான்னு மதி போய் நிற்கவும் சுரேஷ்க்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அவன் மாமா மேலேயும் சுரேஷ் மேலேயும் அவங்க அம்மா மேலேயும் இப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னு அவங்க நினச்சி கூட பார்க்கல. அடுத்த நிமிஷம் 1 நிமிஷம்னு சுரேஷ் சொல்லிட்டு அடுத்து நேராக போயிட்டு தள்ளி போய் அவருடைய மாமாவுக்கு கால் பண்ணுறாரு. என்ன சுரேஷ் அப்படின்னும், மாமா இவளை ஏன் தான் மாமா ஏன் தலையில் கட்டி வச்சிங்க, இவளை கல்யாணம் பண்ணிக்கிடத்துக்கு நான் அசிங்கத்தோடையும் அவமானத்தோடையும் அந்த கல்யாணம் நடக்காமலே அன்றைக்கி நான் நின்று இருக்கலாம் போல இருக்குது அப்படின்னுவோம். என்ன சுரேஷ் அதான் மதியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு தான் அத்தை சொன்னாங்களே அப்புறம் என்னடா அப்படின்னுவோம். எல்லாம் சரிதான் மாமா, ஆனால் அவள் இப்போது திரும்பவும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்ருக்கா அப்படின்னுவோம். என்ன சொல்கிற சுரேஷ், எனக்கு ஒன்றும் புரியலன்னு தங்கராஜு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ மாமா அவன் நம்ம வீட்டு ஆளுங்க எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அப்படின்னுவோம். என்ன சொல்கிற சுரேஷ், யார் மேலே அப்படின்னுவோம். என் மேலேயும் அம்மா மேலேயும் அப்புறம் அப்படின்னுவோம். அப்புறம் யார் மேலடா, மாமா மேலேயா அப்படின்னுவோம். இல்லை மாமா அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. அப்புறம் வேறு யார் மேலே அப்படின்னுவோம். உங்கள் மேலே மாமா அப்படின்னுவோம். இதை கேட்டு தங்கராஜ் அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சொல்ல சுரேஷ், ஏன் மேலேயா, ஏன் மேலே என்னென்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க அப்படின்னுவோம். நீங்கள் அவங்க அப்பா அம்மாவை மிரட்டி அவளை இந்த கல்யாணத்துக்கு விருப்பமே இல்லாமல் சம்மதிக்க வச்சு எங்கள் வீட்டுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சு என் அம்மா எல்லோரும் குடும்பம் பண்ணுறாங்களா, நான் அவளை குடும்பம் பண்ணுறேன்னா, வீட்டை விட்டு அவளை எல்லோரும் துரத்தி விட்டுட்டுங்களா, இதுக்கு நியாயம் கேட்டு வந்து நிற்கிறா மாமா. இப்போ நான் இங்கே கம்ப்ளைண்ட் எடுக்கிறேன்னா நேராக அவள் எனக்கு மேலதிகாரிக்கிட்ட எஸ்பி ஆஃபீஸில் வழக்கம் போல் கம்ப்ளைண்ட் கொடுப்பான்னு சொல்கிறா மாமா. இவளால் திரும்பவும் என் வேலைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமான்னு பயமாக இருக்கு மாமா. இப்போ நான் என் மேலேயே நம்ம வீட்டு ஆளுங்க மேலேயே உங்கள் மேலே நான் எப்படி மாமா கேஸ் ஃபைல் பண்ண முடியும், நம்ம மேலே நான் கேஸ் ஃபைல் பண்ணவா, இவ இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்காளே எனக்கு அப்படியே மண்டி பிச்சுக்குது மாமா, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறோம். இதை கேட்டு அவர் அதிர்ச்சி ஆகிட்டு, நீ ஃபோனை வை சுரேஷ், மதி கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டா, அதுக்கு நான் கேரண்டி, நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கம்ப்ளைண்ட் எழுத வேண்டாம், ஃபோனை வை அப்படின்னு தங்கராஜ் சொல்லுவோம். அடுத்து அவருடைய அப்பாவுக்கு கால் பண்ணி, என்னங்க நினச்சிட்டு இருக்கா உங்கள் பொண்ணு, கொஞ்ச நாள் இந்த பிரச்சனை ஆற போட மாட்டாளா, உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பேசி சரி பண்ண முடியாதா, உடனே எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க, முக்கியமாக என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க உங்கள் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துட்டு இருக்காளே, உங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லுவோம். இதை கேட்டு அவர் முதல்ல அதிர்ச்சி ஆனாலையும் அடுத்து வந்து இது சரிதான்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. என்ன தேவராஜ் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னுமோ. சார் நான் அன்னைக்கு என் பொண்ணு மதியை உங்களை நம்பி தான் என் வீடு கையை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காகவும் நீங்கள் சொல்கிறீங்களே நல்ல குடும்பமாக இருக்கும், உங்களுடைய சம்மந்தி குடும்பம் அதாவது நீங்கள் பொண்ணு எடுத்துக்கிற குடும்பன்றதுக்காக தான் நான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலையும் நீங்கள் இருக்கீங்க சப்போர்ட்டுக்கு, எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவீங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் என்னைக்கு என் பொண்ணை பற்றி என்கிட்டயே நீங்கள் எல்லோரும் தப்பாக சொல்லி என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப சொன்னீங்களோ, இதுக்கப்புறம் நானும் ஏன் சார் பொறுமையாக இருக்கணும், கடன் பிரச்சனை வேறு, ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ண போயிட்டீங்கல்ல, என்னால் இந்த விஷயத்தில் எதுவும் பண்ண முடியாது சார் அப்படின்னு அவர் சொல்லவும் இதை நினச்சி தங்கராஜ் அதிர்ச்சி ஆகுறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, சுரேஷோடைய அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவங்க என்ன ரியாக்ஷன் பண்ண போகிறாங்க, தங்கராஜ் அடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.